பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். என்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அனைவரும் வீடுகளில் இருந்த வண்ணமாக ஆராதித்து அவன் நாமத்தை உயர்த்துங்கள். நாம் ஜெபித்து நாம் இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் நம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நடத்தித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்களின் தேவனவரே, தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்களின் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். 2-3 பேருங்கள் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், 2-3 பேருங்கள் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். பிரைஸ் தி லார்ட். நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை நமக்கு செய்த நன்மையை நினைவு கூர்ந்து நன்றி பாடல் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. ஜெபம் பண்ணுவோம். நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறி குழம்பும் உள்ள காலை இரவை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய நாம் பாடினோம். இப்போ நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை நாம் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுத்து நாம் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதித்து அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரம்.
அநாதி தேவனே ஸ்தோத்திரம், ஆதி மந்தோ மாணவரே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கள் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், இம்மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளெல்லாம் நம்முடைய கரமிருந்து ஆசீர்வதித்தபடினார் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் வேலை செய்ய பலம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். வருமானங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். ஆகாரத்தின் தண்ணீரையும் யாவருக்கும் ஆசீர்வதி தந்தீர் ஸ்தோத்திரம். போக்கிலும் மரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நல்ல பாதுகாப்பை தந்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. அன்பு தகப்பனே, இம்மட்டுமாறி எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே வீட்டிலே இருந்து கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி குடும்பமாய் ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக. உம்முடைய உன்னத வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வல்லமை ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்புவதாக. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று ஆண்டு பவுல் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தின் வல்லமையாகிய உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. ரியா மனா சந்தர பல திரபலபா ரிபா லபபா ரிபா வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. Glory to God, Jesus. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினிலே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினிலே, என்னையும் ஆக்கி தேற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் ஆக்கி தேற்றவாரும் இந்த வேளையிலே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்னை தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. என்னை தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, உட்பர்வாலிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, உட்பர்வாலிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இனியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இனியின்
பல விறகட்டு வாழ்ந்த ஒவ்வொரு நிரப்புகிறார். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு நடிப்பிரகாசி அனுகிரம் உங்களுடைய சித்தம் செய்ய முடிய வல்லமை நிறைவாய் தந்தருடுவீரார். பிரகாசிக்கிற விளக்காய் மாற்று, மக்கள் ஜுவாலியாய் மாற்று. பரபா தந்தர பர திரபல பர விற்பர பர 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 நாம் கத்திரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 122 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்று நாளிலும் கூட நாம் ஆண்டவரை வீட்டில் இருந்த வண்ணமாக ஆராதிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் இந்த வர 8ஆம் தேதி வழிபாட்டு ஸ்தலம் திறக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. ஆகவே அது சொல்லப்பட்ட அந்த தேதியிலேயே ஆலயம் திறக்கப்பட ஊக்கமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். முழு உலகமும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை அழித்து கொண்டிருக்கிறார். முழு உலகத்திலும் ஜனங்கள் சுகமாய் கொண்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் முழு உலகத்து மக்களையும் ரட்சிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். இப்பொழுது நம்ம ஆண்டுடைய செய்திக்கு நான் கடந்து செல்லுவோம். ஆண்டவருடைய வருகை சமீபம். முழு உலகத்திலும் ஏற்பட்ட பாதிப்பை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்த அந்த வெட்டுக்கிளிகள் அப்படி இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் செய்தியில் பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டு வருகைக்குண்டான அடையாளத்தை காண்பிக்கிறது. நம்முடைய ஆண்டு சீக்கிரமாக வரப்போகிறார். முழு உலகத்தில் உள்ள திருச்சபைகளை நாம் எடுத்துக்கொள்வோமானால் 7 வகையான திருச்சபைகள் உண்டு. முழு உலகத்திலும் உள்ள திருச்சபைகள் 7 விதமான சபைகள் உண்டு. எல்லா சபைகளும் ஒரே மாதிரி கிடையாது. 7 விதமான
சபைகள், எல்லா சபைகளும் பல கோணங்களிலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வருகைக்கென்று முழு உலகத்தில் உள்ள திருச்சபைகளை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அந்த யோவானுக்கு எழுதும்போது ஆசியாவில் உள்ள அந்த 7 சபைகளுக்கு நீ எழுது என்று சொல்லுகிறார். அந்த 7 சபையிலும் உள்ள நிறைவை சொல்லுகிறார். அந்த 7 சபைகளிலும் உள்ள 7 சபை கிடையாது, 7 விதமான சபைகள். அந்த 7 விதமான சபைகளிலும் உள்ள குறைகளை சொல்லுகிறார். அந்த குறைகளை சரிப்படுத்தும்படி சொல்லுகிறார். இது கடைசி காலம், ஆண்டுடைய வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், தனிப்பட்ட ஒவ்வொரு திருச்சபையும் தங்களில் உள்ள குறைகளை அறிந்து அதை சரி செய்து நம் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கு 3 சபைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 4வது சபை தியத்திரா சபையை குறித்து பார்க்க போகிறோம். தியத்திரா சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ தேவனுக்கு முன்பு நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். 6 விதமான நல்ல காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி பாராட்டுகிறார். ஒவ்வொரு சபையிலும் நிறைவும் இருக்கும், குறையும் இருக்கும். தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். தனிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். ஆனால் ஆண்டு முதலாவது நிறைய சொல்லி பாராட்டிவிட்டு பிற்பாடு அன்போடு கூட அந்த குறையை எடுத்து சொல்லுகிறார். இதற்காக அந்த குறையை நாம் சரி செய்து கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு அவ்வாறு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தமிழ் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்கிற பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனை நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். தனிப்பட்ட ஒவ்வொருவரையும், முழு உலகத்தில் உள்ள தனிப்பட்ட ஒவ்வொருவரையும், முழு உலகத்தின் மக்களையும் நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதான் அவருடைய சர்வ ஞானம். அவருடைய ஞானம் சர்வ ஞானம் மாத்திரமல்ல, அனந்த ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்து மக்களை அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேர் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஒவ்வொரு சபைகளிலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பொறுப்பு கொடுக்குறோம். அந்த பொறுப்புகளை யாருக்கு கொடுக்கணும் என்பதை நாம் அவருடைய கிரியைகளை அறிந்து கொடுக்கணும். தகுதி இல்லாதவர்களை தேவன் அழைத்து ரட்சித்து தகுதிப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் திருச்சபையை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் என்று வரும் பொழுது தகுதி உள்ளவர்களுக்குத்தான் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு தலைமை போதகனுக்கு என்ன தகுதி இருக்கணும், ஒரு ஸ்தல திருச்சபை நடத்தக்கூடிய ஒரு போதகருக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு என்ன தகுதி இருக்கணும், அதில்
உதவி ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். தகுதியின் அடிப்படையில் தான் அந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்களுக்கும் பொறுப்புகளை கொடுக்கலாம், பெண்களுக்கும் பொறுப்புகளை கொடுக்கலாம். ஆனால் அவருடைய செயல்களை அறிந்து கொடுக்க வேண்டும். அவருடைய தகுதியின் அடிப்படையில் பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தகுதியின் அடிப்படையில் பொறுப்புகளை கொடுக்காம அவங்களுடைய வழித்தோட்டத்தை மாத்திரம் பார்த்து பரவாயில்ல இவங்க நல்லா பேசுகிறாங்களே, நல்லா திருத்தமாக சொல்கிறாங்களே என்று சொல்லி நம்ம பொறுப்புகள் கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது. தகுதி இல்லாதவர்கள் அந்த பொறுப்புகளை தவறாய் பயன்படுத்தும் போது ஒரு முழு திருச்சபையும் பாதிக்கப்படும், அல்லது திருச்சபையில் உள்ள ஒரு சிலராவது பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த சபையில் உள்ள காரியம், தியத்திர சபையில் உள்ள காரியம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. இந்த தியத்திர சபையில் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக காணப்படுகிறாள். அப்போ அந்த சபை போதகர் நினைக்கிறார், அந்த சபை மேய்ப்பர், அந்த ஊழியக்காரர் பாஸ்டர் நினைக்கிறாரு, பரவாயில்ல இந்த அம்மா எல்லாத்துக்கும் நல்லபடியாக தீர்க்கதரிசனம் சொல்லி மக்களை பக்திக்குரிய காரியத்தில் நல்லா கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது சற்று ஆராய்ந்து பார்க்காம எல்லாம் சரியாக இருக்கும் என்று கருதி அப்படி விட்டுட்டார். 5 விதமான ஊழியங்கள் உண்டு. அதில் சபை ஊழியம்தான் மிகவும் ஜாக்கிரதையாக செய்யக்கூடிய ஊழியம். ஒரு மேய்ப்பனானவன் எப்படி ஆடுகளை சரியாய் கவனித்து நடத்துகிறானோ அதே போல் நடத்தக்கூடிய ஒரு ஊழியம் பாருங்கள். ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் எந்தெந்த ஆடுகள் எப்படிப்பட்ட குணமுடையங்கிறது தெரியும். ஆகவே தான் ஆண்டு சொல்லுகிறார், உன் ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாக இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்கிறாங்களா என்று என்ன செய்ய வேண்டும்? அந்த சபை மேய்ப்பன் சரியாய் அந்த மக்களை கண்காணிக்க வேண்டும், கண்காணிப்பு செய்ய வேண்டும். இதில் இவர் தவறிட்டார். நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். அந்த ஊழியக்காரரை குறித்து ஆண்டவர் மிகவும் பாராட்டுகிறார். நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் இப்படிப்பட்ட தவறான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணானவள் தன்னை தீர்க்கதரிசி என்று எண்ணிக்கொண்டு அநேகருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி தவறான போதனையை போதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதனால் விபச்சாரம் பாவம் கிடையாது, தாராளமாக பாவத்தை செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொந்த பந்தமெல்லாம் ஒரு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்க சில நிகழ்ச்சிக்கு கூப்பிட தான் செய்வாங்க. விக்கிரகங்கள் படைச்சதை சாப்பிட்றத பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது என்று வசனத்தை தவறுதலாய் போதிக்கிறதை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, அதிக ஆக்கினை வரும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஒரு போதிக்க மனதாக இருந்தால் வேத வாக்கியத்தின்படி போதிக்கணும். அதை மாற்றி போதிக்கவே கூடாது, தவற போதிக்கவே கூடாது. வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டும். வேதத்தை சரியாய் ஆராய்ந்து அறிந்து போதிக்க வேண்டும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் சரியாய் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து போதிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. சரியான போதனை மக்களை சரியான பாதையில் நடத்தும், அது பரலம் கொண்டு சேர்க்கும். தவறான போதனை மக்களை தவறுகளை செய்ய வைக்கும். தவறி போய் அவர்கள் தேவராஜ்யத்தை இழக்கொண்டே சொல்லவர். ஆகவே தான் ஆண்டவர் இதை எச்சரிக்கிறார். இங்கே ஆண்டு சொல்லுகிறார், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிருந்தயங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கீழ்படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மனம் திரும்ப
ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றாங்க, பொறுப்புகளை பெற்றுக்கொள்கிறாங்க, சில காரியங்களை ஆண்டுக்காக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் தவறும் பட்சத்தில் ஆண்டவர் தங்கள் தவறை திருத்தி தேவ சமூகத்தில் தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து தேவ பாதையில் செவ்வையாய் நடப்பதற்கு அவர் வாய்ப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், தவணைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கொடுத்து தவணை முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அப்படி சாகிறவங்களுடைய சாவை அவர் விரும்புகிறது இல்லை. அவர் கொடுக்குற அந்த தவணை நாட்களிலேயே மனம் திரும்புவது அவசியம். ஒவ்வொரு திருச்சபையும் தங்களுடைய குறைவை உணர்ந்து மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. வேத வசனத்தை ஒருபோதும் தவற புரிந்து கொள்ளவே கூடாது. வேத வசனம் தெளிவாக இருக்கிறது. வேதம் ஒருபோதும் தவறாக எழுதப்படவில்லை. நாம் இதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு அதை நாம் கடைப்பிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை வேத வாக்கியம் சரியாக புரியலையா, ஆர்வம் நிறைந்த மூத்த போதனிடத்தில் போய் என்ன செய்யணும்? தெரியாத நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தெரியாத காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை ஊழியக்காரர் மூலமாய் நாம் முறையாய் கற்றுக்கொண்டு தான் மற்றவர்கள் நாம் போதிக்க வேண்டும். இந்த வேதத்தை சரியாய் கற்றுக்கொண்டால் தான் நாம் சரியாய் போதிக்க முடியும். இதை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுப்பது கூடாத காரியம். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிற விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், இதை வாழ்நாள் முழுவதிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தை முறையாய் கற்றுக்கொண்டால் தான் நாம் முறையாய் மற்றவர்களுக்கு போதித்து அவர்களை தேவ பாதையில் வழிநடத்த முடியும். இந்த பெண்ணானவள் வேதத்தை சரியானபடி கற்றுக்கொள்ளாமல் அதை தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் போதித்து இவளும் தவறு செய்து அநேகரை தவறு செய்து வைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம சபையில் உள்ள ஒரு சிலர் எழும்பி மற்ற விசுவாசிகளுக்கு தவறாய் போதிக்கலாம். ஒருபோது தவறான போதனை நம்ம கேட்டுவிடக்கூடாது. தவறான போதனை நம்மை தவறி விழ செய்யும். தவறான போதனைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இங்கே ஆண்டு எச்சரிக்கிறார். ரெண்டாவது சொல்லுகிறார், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 22:12. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். கிரியை முக்கியம். கேரள மாநிலத்தில் அங்கே சில நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு முறை அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு கூட்டம் தமிழ் விசுவாசிகள், தமிழ்நாட்டு விசுவாசிகள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு தமிழ் சபை இருந்தது. அங்கே ஒரு பெண் திருக்கதரிசியாக இருந்து அங்கே விசுவாசிகளுக்கு தான் திருக்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவர் நாங்கள் போயிருக்கும்போது ஒரு 4-5 விசுவாசிகள் என்னை பார்த்து பேசுனாங்க. பாஸ்டர், எங்கள் சபையில் ஒரு அம்மா திருக்கதரிசனமாக சொல்லுவாங்க, அந்த அம்மா நல்ல ஒரு திருக்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, நம்பி பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த அம்மா பேசுகிறதெல்லாம் பைபிளுக்கு கொஞ்சம் மாறாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில அந்த அம்மாவுடைய பேச்சு, அந்த அம்மாவுடைய செயலெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நான் ஓரளவுக்கு கணிச்சிட்டேன். அந்த அம்மாவுடைய போதனை தவறு, அந்த அம்மா உண்மையான திருக்கதரிசி கிடையாது, அந்த அம்மா சொல்கிற திருக்கதரிசனமும் பொய் என்று சொல்லி, தேவன் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனுஷிக்கு வரங்களை கொடுத்து அவர்களை பயன்படுத்துவார், எப்படி பயன்படுத்துவார், எப்படி பேச வைப்பார் என்று கொஞ்சம் சொல்லி புரிய வச்சேன். நான் புரிந்து கொண்டாங்க. உடனே அந்த வாரத்தில் அந்த பாஸ்டரை போய் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்கிட்ட விவரம் கேட்டோம், இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருக்கதரிசனம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம்.
இத்தனை காலம் சொல்ல விட்டீங்க, இப்போ சொல்லக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய சண்டைலாம் போட்டு விசுவாசி எல்லாருடைய வீட்டுக்கும் போய் இனிமேல் நீங்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் என்ன செய்கிறேன், என் வீட்டு சபை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஒரு பெண்ணால் அந்த சபையே உடைந்து போய் ஒன்று இல்லாமல் போயிட்டு பாருங்கள். பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இடம் கொடுத்ததுனால வந்த விளைவு ஒரு திருச்சபையே அந்த ஒளிவே போயிடுச்சு. இன்னொரு நாட்களில் அந்த விசுவாச மக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண் உண்மையான ஒரு ஆள் கிடையாது, பயங்கரமான ஒரு பிசாசு ஆவியை கொண்ட ஒரு பெண்ணுங்கிறத பாஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கண்டித்த உடனே விசுவாசிகள் எல்லாத்துலேயும் பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ நம்ம வீட்டில் வச்சு ஆராய் நடத்துது. அது மாத்திரமில்லை, நாங்கள்லாம் இப்போது எங்களெல்லாம் வேறு சபைக்கு போகணும்னு சொல்லி பாஸ் சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டார் என்று அவருடைய அந்த சபையில் உள்ள அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவே நம் சபையில் இருக்கிற அனைவரும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான போதனைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த கிரியை முக்கியம். ஆண்டு சொல்லுகிறார், என்னுடைய கிரியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலெல்லாம் பிதாவாகி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை இயேசுவனம் செய்து வந்தார். இப்போ அவர் செய்த கிரியைகளை நாம் செய்யும்படி நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் நாம் தேவனுடைய கிரியைகளை, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வது அவசியமாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறார். 24 வசனத்தில் சொல்கிறாரு, தியத்திராவிலே இந்த தவறான போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆளுங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. அப்போ அதே சபையில் தவறான போதனையை கேட்கிற ஆட்களும் இருந்தாங்க. அந்த தவறான போதனையை கேட்காம ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாகவும் ஒரு கூட்ட மக்கள் அங்கே இருந்தாங்க. ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவு பற்றி கொள்ளுங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. இயேசுவானது பூமியில் வாழ்ந்த காலமெல்லாம் தேவனுக்கேற்ற கிரியை செய்தார். நாமும் தேவனுக்கேற்ற கிரியை செய்வது அவசியமாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் தேவன் விரும்புகிற செயலை மட்டுமே செய்ய வேண்டும். அவர் விரும்பாத எந்த ஒரு செயலை செய்யக்கூடாது. கிரியை என்றால் செயல் என்று பொருள். ஆகவே ஆண்டு வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முழு உலக திருச்சபைகளும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் நாம் உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 139 சங்கீதத்தில் தாவீது அனுதினம் தன்னை ஆராய்ந்து பார்க்கிற, தன்னை பரிசோதித்து பார்க்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை சோதித்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் மற்ற கிறிஸ்தவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம நல்ல ஒரு ஆளாக தெரியும். அதில் மற்ற ஊழியக்காரரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க விட நாம் பரவாயில்லை என்னெல்லாம் தோணும். நாம் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம். அனுதினமும் நாம் தேவ சமூகத்தில் வைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய குறைகள் நமக்கு ஈஸியாக புரிந்துவிடும். நம்முடைய குறைகளை நாம் சரி செய்வதற்கு நாம் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்ப்பது, தேவ சமூகத்தில் அமர்ந்து இயேசுவோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கணும், இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வேத வசனம் எப்படி சொல்லுது, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய குறைகள் தெரியும். அதை நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்து தேவராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து நித்திய காலமாய் அவர்களோடு நாம் வாழ முடியும். மரணப்படுக்கையில் இருந்த ஒரு சகோதரன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். உண்மையாக மனம் திரும்பின ஒரு சகோதரன்
தவறான போதனை கேட்டதுனால தவறி போயிட்டார். இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு ஜெபிக்க நான் போயிருக்கிறேன். ஆண்டவர் அந்த மகனை பார்த்து 3 கேள்வி கேளுனார். ஆண்டவரோடு நேரடி பேசின காரியம், ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய பேச்சு மாறணும், அவனுடைய செயல் மாறணும், அவனுடைய குணம் மாறணும். இந்த 3 காரியத்தை சொன்னார். இந்த 3 காரியத்தில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் பரலோகத்துக்கு வர முடியாது என்பதை தெளிவாக என்னோட பேசினார். அந்த சகோதரன் 3 கேள்வி கேட்டேன். தம்பி, நீங்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டு அநேக ஆண்டுகள் ஆயிடுச்சு, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுதை கண்டீங்கன்னு கேட்டேன். உங்கள் பேச்சில் மாற்றம் உண்டா, செயலில் மாற்றம் உண்டா, குணத்தில் மாற்றம் உண்டான்னு சொல்லி கேட்கும்போது கை விரிச்சார். ஒரு மாற்றம் இல்லை பாஸ்டர். ஆண்டு அறியாத காலத்தில் விக்கிரகத்தை வணங்கினேன், இப்போ நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். இந்த ஒன்றை தவிர வேறு எந்த மாற்றம் வேண்டாம் கிடையாது. என்னுடைய பழைய குணம், பெருமை, கௌரவம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது சொன்ன உடனே நான் கேட்டேன், அப்படியானால் இப்போ இயேசு வருவார், ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வாரான்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார், கொஞ்சம் கலங்க ஆரம்பித்தார். எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு அவரே சொன்னார். அப்படின்னா நீங்கள் இத்தனை ஆண்டுகள் பின்பற்றுறது எல்லாமே வீண்தானேன்னு சொல்லி கேட்டேன். அழ ஆரம்பித்தார். அவர் என்ன பேச ஆரம்பித்தார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமே நான் பெருமையாக தான் இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கிறேன், கௌரவமாக தான் நான் இருக்கிறேன், யாரையும் மதிக்கிறது கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்களாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அழுது அந்த சூழ்நிலையில் தன் தவறையெல்லாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்டு ஜெபித்தார். மன்னிப்பு கேட்டு ஜெபித்ததுனால அன்று ராத்திரி பரலோக வாசல் திறந்திருப்பதை சொப்பனத்தில் அவருடைய மனைவிக்கு ஆண்டு காண்பித்தாராம். அவருடைய மனைவி சொன்னாங்க, பாஸ்டர், உங்கள் மூலமாக ஆண்டு சில வார்த்தைகளை என் கணவரோடு பேசுனதுனால அவர் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டு மன்னிப்பு கேட்டு என்கிட்ட கூட சில காரியங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார், நான் பரலோகம் போயிடுவேன், நீங்கள் எல்லோரும் ஆண்டு கடைசியில் பின்பற்றுங்கன்னு சொல்லி சில காரியம் சொன்னார். அதோட பேசி நின்று போச்சு. சொப்பனத்தில் பரலோக வாசல் திறந்திருக்கிறது ஆண்டவருக்கு காண்பித்தார். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இறந்துடுவார், ஆனால் பரலோகம் போயிடுவார் என்பதை அந்த சகோதரி சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே அவர் இறந்து போனார், தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார். இப்போ அவருடைய மனைவி பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுகளாக உண்மையை உறுதியாக இருக்கிறாங்க. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய செயல் மாறணும், நம்முடைய குணம் மாறணும். அப்படின்னா என்ன? தேவனுக்கேற்ற பேச்சு, தேவனுக்கேற்ற செயல், தேவனுக்கேற்ற குணம், இந்த 3 இருந்தால் மட்டுமே தேவராஜ்யத்தில் நாம் பங்கு பெற முடியும், ஆண்டு வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆகவே கடைசி காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் ஆண்டு வரைக்கும் நாம் ஆயத்தப்படுவோம். ஒருபோதும் தவறான போதனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவனுக்கு ஏற்ற செயலை, தேவன் செய்த செயலை நாம் செய்வது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் இடறி போகிறதுக்கு எதுவான காரியங்கள் நிறைய வரும். இடல் வராமல் இருப்பது கூடாத காரியம் கட்டாயம் வரும்னு சொல்லி சொன்னார். ஆனால் என் நிமித்தம் இடல் அடையாமல் இருக்கிறவன் அவர் பாக்கியவான் என்று ஆண்டு சொன்னார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையும் நாம் இடறி போகாமல் இருப்பதற்கு நாம் வேத வசனத்தை நாம் சரியாய் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒருபோதும் தவறான போதனைக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. கடைசி வரைக்கும் நாம் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு திருச்சபையில் கொஞ்சம் பேர் ஆண்டு உண்மையாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் உண்மையாக இல்லைன்னு சொன்னால் வருகையில் அவங்க உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆண்டு வருகையில். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு திருச்சபையிலும் உள்ள எல்லா மக்களும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்பித்தான் ஒவ்வொரு சபைக்கும் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்படி வருகையில் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தில் நாம் சரியாய் புரிந்து கொண்டு கடைப்பிடிப்போமானால் அப்படி வருகையில் ஒரு சபையில் 500 விசுவாசி இருக்கிறாங்கன்னா 500 பேரும் ஒட்டுமொத்தமாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒருவர் கூட கைவிடப்பட மாட்டாங்க. ஆகவே இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இந்த 7 விதமான சபைகளை குறித்து சொல்லுகிற காரியங்களை நாம் சரியாய் அறிந்து புரிந்து நாம் கடைப்பிடிப்போம். இயேசுவின் வருகையில்
நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் அவரோடு நாம் மகிழ்ச்சியாய் வாழுவோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி டு காட் ஜீசஸ். எல்லாம் ஜெபிக்கலாம். அதில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபைகளிலே, நீங்கள் இருக்கிற சபைகளிலே உங்கள் சபை பாஸ்டர் ஒருவேளை உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். கொடுத்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை செய்யக்கூடிய காலங்களிலே விசுவாசிகளுக்கு நற்காரியங்களை போதிக்க வேண்டும். தவறான காரியங்களை ஒருபோதும் போதிக்கக்கூடாது. வேதவசனத்தை போதிக்க மனதாக இருந்தால் நீங்கள் சரியானபடி கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொண்டு போதிங்க. கற்றுக்கொள்ளாமல் தவறாக போதித்து நீங்களும் தவறி மற்றவரும் தவறி போக ஒருபோதும் இடம் கொடுத்துடாதீங்க. நம் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் நம்மை வழி தவறி போக பண்ண பல தந்திரம் பண்ணுவான். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறிந்து புரிந்து நாம் எச்சரிக்கையாய் இருந்து நாமும் தேவனுடைய வரைக்கென்று ஆயத்தப்படுவதும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது. ஒப்புக்கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன்மீக பரலோக பிதாவை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாளின் ஆராதனை ஆசீர்வதித்து தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த 4வது சபையை குறித்து ஆண்டவரை தியானிக்கும்படி கிருபை செய்து நமக்கு நன்றி அப்பா. சபைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலும் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே உடைய வேதவசனத்தை சரியாய் கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடித்து ஆண்டவருடைய வரைக்கின்ற ஆயத்தப்பட அதை கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறான போதனைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதபடி முடிவறிந்தும் உம்முடைய கிரியைகளை செய்து உமக்கு ஏற்ற ஆண்டவர் கிரியைகளை செய்து உடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவருக்கு அனுகிரகம் தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டு ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற குறைகளை நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறேன். தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி உம்முடைய சாயலாக எல்லாவரையும் நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபைகளையும் மனவாட்டி திருச்சபையாய் மாற்றி உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி உடைய வருகையை நீர் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாக இருந்து காத்து நடத்தும். ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஆராதித்து உடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற உடைய ஜனத்தை நீர்முடைய வழக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் வரக்கூடிய புதிய மாதம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் உடைய கரம் இருந்து ஆஸ்வதிப்பதாக. வேலை செய்ய நல்ல பலன் கொடுப்பீராக. வருமானங்களையும் ஆகாரத்தின் தனியும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை அருளி செய்வீராக. நீரே உடைய ஜனத்துக்கு கோட்டை மரணமாக இருந்து காலமெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும். தகப்பனே வருகிற 8ஆம் தேதி அன்று வழிபாட்டு ஸ்தலங்கள் திறக்கலாம் என்று ஆண்டவரே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதன்படியே ஆண்டவரே 8ஆம் தேதி ஆண்டவரே உடைய தேவாலயங்களெல்லாம் திறக்கப்பட்டு உடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் திருவிழா சித்தத்தின்படி நீர் நடத்துகிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். அங்கே இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஆராதிக்கிற உடைய ஜனங்கள் யாவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதித்து நம்முடைய ஒளிக்கான அடியாரம் பேசுகிற நாமத்தில் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் அதிசயமாய் நடத்துவதாக முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுகிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் இயேசு ராஜாவின் 2ஆம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.